ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் அறுவடை ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறிட்டு எடுத்து ஒரு பொருளில் போட கூட முடியல. மேலேருந்து கீழே எடுத்து போட்டால் அவ்வளோ அவரைக்காய் கீழே இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் காஞ்ச அவரைக்காய் அறுவடை மொத்தம். இது பாருங்கள், எல்லாம் காஞ்ச அவரைக்காய். இதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ அவரைக்காய் எல்லாம் முத்திட்டது. இந்த அவரைக்காய் இங்கெல்லாம் முத்திட்டது. இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இதோ விதைக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம். இது ஊற வச்சு நம்ம வருஷம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த அவரைக்கொட்டைங்க இது பாருங்கள், இவ்வளோ இருக்குது. எல்லாம் அறுவடை பண்ணி மேலே இந்த செடியில் எல்லாம் காஞ்சிருந்தது எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து இதை எல்லாம் அறுவடை பண்ணி வச்சுருக்கேன். இதே கொய்யாக்காவும் இருக்குது. கொய்யாக்காய் இதில் பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இந்த இந்த விதைங்களே முத்த வச்சதே ஒரு 2 கிலோ 3 கிலோ வரும். மொத்தத்தையும் அறுவடை பண்ணி எடுத்தோன்னா 2 கிலோ 3 கிலோ வரும். இது பாருங்கள், இப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் இது வரைக்கும் இந்த பக்கம் வேறு ஒரு பக்கத்தில் மட்டும் இவ்வளோ இருக்குது. இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அவரைக்காய் இதெல்லாம் நல்ல அவரைக்காய். மாடி மேலே இது பாருங்க, அங்கே கீழே இருந்து இருக்குது. எல்லாம் படி மேலேருந்து இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் எடுக்கணும். இப்போது நம்ம பொறுக்கி இந்த யூஸ் பண்ணுறது தனியாக எடுத்துக்கணும். இதோ இந்த மாதிரி காஞ்சது தனியாக எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கி சனிக்கிழமை நான்வெஜ்ஜு செய்ய மாட்டோம்ல, அதனால் சரி அவரைக்காய் குழம்பு செஞ்சிடலாமேன்னு கொஞ்சமாக இருக்கலான்னு போனேன். சரி இன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேனா, சரி கொஞ்சம் இதெல்லாம் பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இருக்குது. அப்பப்போ கிடைச்சது இதை வாரி இதை போட்டு வச்சுருக்கேன். மழைக்குள்ளே மொத்தத்தையும் எடுத்து வாரி போட்டுடணும். அறுவடையை மொத்தத்தையும் முடித்து வாரி போட்டால் தான், இல்லைன்னா இது என்ன ஆகும், மழைக்கு அப்படியே மொத்தம் சரசரமாக கொட்டி மொத்தமாக போயிடும். இன்னமும் இருக்குது. இதை பாருங்கள், அவரைக்காய் இங்கே இருக்குது. இதோ அங்கே பாருங்கள், நான் சொல்கிறது இதுதான். இதெல்லாம் பறிக்கணும், அசாத பறிக்கணும். கீழே வந்துச்சுன்னா இந்த கீழே இந்த மாதிரி இருக்குது, எதுவுமே தெரியாது. எதுவுமே எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஆகிடும். இப்போது ஒன்று ஒன்றா நிதானமாக பறித்து எடுக்கணும். அந்த பக்கம் இருக்கிறது உலுக்கி விட்டாலும் எடுத்துட்டேன். இது எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது இந்த இடம். இது பாருங்கள், இது பறித்து நிதானமாக நம்ம எடுக்கணும். எல்லாம் அப்படியே காய்ச்சி நான் அறுக்க முடியாமல் எல்லாத்தையும் அறுத்து விற்றுட்டேன். எனக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போவும் இவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ அதெல்லாம் முத்தி எல்லாம் போனது எல்லாம் அது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதோ இருக்குது பாருங்கள், இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் க்ளீன் பண்ணி மொத்தம் எடுக்கணும். நாளைக்கு உங்களுக்கு அறுவடை வீடியோ போடுவேன். இன்னும் நிறைய காய்ங்கள்லாம் இருக்குது. அறுவடை வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எவ்வளோ எல்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் இதே வேலையாக இல்லை, அடுத்த வேலையும் செஞ்சுட்டு இவ்வளோ பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டுங்களில் ஒரு பெண்ணும் இது மாதிரி இருந்தால் அந்த வீடு எவ்வளோ செழிப்பாக இருக்கும், அதை யோசிச்சுக்கோங்க. சும்மா மட்டும் எந்த பெண்ணும் இருக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு நான் காயெல்லாம் வாங்கிறதே இல்லை ஃப்ரெண்ட். இது எனக்கு இதுவே சரியாக போயிடும். இங்கே இருக்கிற காய்ங்களே இப்படி தனியாக பிரித்து எடுக்கணும். இதெல்லாம் பிரித்து எடுத்து இப்போது நம்ம அவரைக்காய் காரக்குழம்பு செய்யலாம். இப்போது போய் செய்ய போகிறேன்.
வீடியோ வரும். எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன், இல்லைன்னா அப்படியே செஞ்சுடுவேன். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கண்டிப்பாக எல்லா அறுவடையும் இருக்குது. என்னோடய அறுவடை வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாமை வாழ்த்துக்கள். இன்னும் வீடியோ நான் எது போட்டாலும் வீடியோவும் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்கள். ஷார்ட்ஸ் மட்டும் பார்க்குறீங்க, இதுலேருந்து ஒரு சின்னதை தான் எடுத்து போடுவேன். நீங்கள் சாங்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, வீடியோவும் பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பொறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் எடுத்து போட்டேன். இப்போ இது எல்லாம் ஃபுல்லாக உலுக்கி எடுத்துட்டேன். அது நீட்டுக்கு இருக்குது, கீழவும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு அறுவடை வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஒரு கூடை கிட்ட ஆகும். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.